அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் ஜாமியூல பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, அலா உஹ்பிருக்கும் பிஷ்ஷையின், ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, இதா அன்சல பி ரஜுலிம் மின்கும், உங்களில் ஒரு நபருக்கு குர்புன், ஒரு கஷ்டமோ, அவ் பலாவுன், அல்லது ஒரு சோதனையோ, அல்லது அவ் மின் அம்ரி துன்யா, இந்த உலகத்தில் இருந்து அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் நடந்து விட்டா, தஆபிஹி, அவர் எதை கொண்டு துவா செய்வாரோ, ஃபஃபுர்ரிஜ அன்ஹு, அந்த கஷ்டத்தில் இருந்து அந்த மனிதனை நீக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்லக்கூடிய நேரத்தில், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்ன சொன்னாங்க நபி தோழர்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த துவா தான் தன்னுடைய கஷ்டமான அந்த சூழ்நிலையில் மீனுடைய வயத்தில் இருந்து தின்னோன், மீன் உடையவர் கேட்ட அந்த பிரார்த்தனை. அதாவது நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனை, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். இந்த பிரார்த்தனை மனமோந்து நீங்கள் கேட்டால் உங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹு தாலா நீக்கி விடுவான், உங்களுடைய சோதனைகளை அல்லாஹு தாலா நீக்கி விடுவான். இந்த உலகத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளை அல்லாஹு தாலா நீக்கி விடுவான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரிதொரு ஹதீஸில் நபித்தோழர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதியில் இவ்வாறு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவித்து தன்னுடைய தவறை உணர்ந்து இறைவன்ட்ட லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன் என்ற பிரார்த்தனையை செய்தார்கள். எப்போ தன்னுடைய தவறை உணர்ந்தவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அல்லாஹு தாலா அதிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈடேற்றத்தை அளித்தான். எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் இந்த பிரார்த்தனையை யார் செய்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒவ்வொரு முஸ்லீமினுடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களை ஈடேற்றம் பெற செய்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது ஜாமியு திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை நீக்கிறதுக்கு இந்த பிரார்த்தனையை நாம் செய்வோம்.